ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். இன்றைக்கி அடீனியம் எப்படி பாட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் அடீனியத்துக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸ். இது வந்து நம்ம கார்டன்லேருந்து வாங்கின மண் கலவையும் அது கூட கவு மண்ணுவரும் சேர்த்துருக்காங்க. அந்த இதையும் எடுத்துக்குவோம். இது பிளான்ட்டு, ஒரு அடீனியம் பிளான்ட்டு. அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு பாட்டு. இது ரிவர் சாண்ட். பாருங்கள், இது ஓட்டுத்துண்டு. அந்த ஹோல்லெல்லாம் பாட்டில் ஹோல்லெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஓட்டுத்துண்டு எடுத்துக்குவோம். இது போன் மீல். பாருங்கள், இது போன் மீல். இது வந்து கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்து வச்சுருக்கேன், அந்த கலவை. ஓகே, இது கொஞ்சம் கறித்தூள் ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து தான் பேபி சிப்ஸ். நான் சொல்லுவேன் இல்லை உங்கள்கிட்ட பேபி சிப்ஸு போடணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த கருங்கல் ஜல்லியில் உள்ள இது பாட்டத்தில் போட்டோம்னா ஈஸியாக நமக்கு ட்ரெயின் ஆகும். இது வந்து சேஃப்னு சொல்லி ஒரு ஃபங்கிசைடு. இது இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து கறித்துண்டு, பட்டை, மஞ்சள், அலோவேரா இவ்வளையும் நம்ம மிக்சியில் நல்லா அடித்து அதை வந்து தண்ணியில் கலந்து ஃபில்டர் பண்ணி இப்படியும் நம்ம வந்து இந்த ஃபங்கிசைட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குதுன்னு சொல்லி. பார்த்திங்களா, நம்ம வந்து நாள்பட வச்ச இதில் நிறைய இதில் பொடிசாக இருக்குது. இது பாருங்க, என்ன ஒரு பெரிய பாம்பு போல் இருக்குது, வாம். பார்த்துக்கிடுங்க. இப்படி நம்ம வந்து பண்ண பாட்டிங் மிக்ஸில் இப்படி நிறைய வாம் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டிங் மிக்ஸு நல்ல ஹெல்த்தியான பாட்டிங் மிக்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் செம்மண், ரிவர் சாண்டு, கவு மெனுவர், போன் மீல், சாம்பல் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு மாத கலவையாக இருந்தால் வரை போதும். புதுசாக நம்ம வந்து பாட்டி மிக்ஸ் போட்டால் தான் அடீனியம் வந்து அழுகாமல் நல்லா வந்துடும். ஓகேவா? இது பாட்டிங் மிக்ஸு. இதில் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா, அடீனியத்தை நம்ம வாங்கியோ இல்லை நம்ம வீட்டில் உள்ளதையோ ஃபங்கிசைடு போட்டு ஒரு 1 hour வந்து அதில் நம்ம வந்து அந்த பிளான்ட்டை வந்து நல்லா டிப் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், அதில் தான் டிப் பண்ணி நல்லா வந்து கழுவி வச்சிடணும். அப்படின்னா வந்து நம்ம பிளான்ட் அழுகாது. ஓகே, பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பிளான்ட்டுக்கு மேலே நம்ம வந்து ஃபங்கிசைடு அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எந்த ஃபங்கஸும் அட்டாக் ஆகாமல் நம்ம பிளான்ட் அழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபங்கிசைடு போட்டாச்சு. இனி 1 hour வந்து அதை அப்படியே வச்சிடணும், காய வச்சுட்டு அதுக்கு பிறகு பாட்டிங் பண்ணணும். இப்போ நம்ம வைக்கக்கூடிய செடிக்கு மண் கலவை தயார் பண்ணுறோம். பாருங்கள், இதுக்கு அந்த பாட்டிங் மிக்ஸோட ரிவர் சாண்ட் போடுறோம். அதுக்கு பிறகு அந்த கறி பொடி இருக்குல்ல, நம்ம வந்து அந்த சாம்பல் பொடி போடுறோம், ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு. இப்போ நம்ம எந்த இந்த இது கவு மண்ணுவருமே அப்படியே ராவாக போடலை. ஏன்னா கவு மண்ணுவரை நம்ம ராவாக போட்டோம்னா நமக்கு அது வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நம்ம செடி அழுகி போவோம். ஓகே, இது போன் மீல் போட்டாச்சு. புதுசாக உள்ள கார்டன்ஸ் ஆயில், கவு மெனுவர் அந்த மிக்ஸும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு பாட்டிங், ரீபாட்டிங், கிராஃப்டிங் எல்லாத்துக்குமே வந்து நல்ல கரெக்டான சீசன். இந்த கிளைமேட்டில் நம்ம பண்ணோம்னா நம்ம செடி நல்லாவே பூத்து வரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாட்டை எடுத்துக்குவோம்.
அதில் வந்து இந்த ஹோலில் பாருங்கள், ஹோல் இருக்கா, 4 ஹோல் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த ஓட்டு துண்டு வச்சுருவோம். ஓட்டு துண்டு வச்சுட்டு பேபி சிப்ஸ் போட்டு விட்ருவோம். பேபி சிப்ஸ் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் கறி துண்டு போட்டு விட்ருவோம். போட்டுட்டு அப்புறமா பாட்டிங் மிக்ஸ் போட்டுடலாம். இது வச்சு ஒரு வாரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த இதிலே நமக்கு ஈரப்பதம் இருக்குது. இப்போ பாருங்கள், இதை இப்படி மெல்லமாக ஃபுல் காடக்ஸ் நமக்கு உள்ளே முங்கக்கூடாது. அடி வச்சுக்குவோம். வச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஃபங்கிசைடை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம். இப்போ பாருங்கள், செடி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபங்கிசைடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இதை வந்து இந்த பிளான்ட்டை ஷேடில் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.